எல்லாருக்கும் வணக்கம். ஒரு காகம் இறந்து போயிடுச்சுன்னா, நிறைய காகங்கள் வந்து அந்த காகத்தை சூழ்ந்துக்கிட்டு கான்னு கத்தும். கத்திட்டு அதுக்கப்புறம் அந்த காகங்கள்லாம் பறந்து போயிடும். இறந்த அந்த காகம் பாக்டீரியா, வைரஸ்னால மக்கி மண்ணோட மண்ணா போயிடும். இதுதான் இயற்கையில் நடக்கிற ஒரு சாதாரண இறப்பு. இதை ஏன் இப்போ நீ சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். சமீபத்தில் என்னோட உறவினர் வீட்டில் ஒரு தாத்தா இறந்து போயிட்டாரு. அந்த இறப்புக்கு நான் போயிருந்தேன். மாலைலாம் வாங்கி போய் போட்டுட்டு மரியாதை செலுத்திட்டு அப்புறம் வெளியில் சேரில் வந்து உக்காந்துட்டு நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். மற்ற உறவினர்களும் மாலைலாம் வாங்கி வந்து போட்டுட்டு அந்த தாத்தாவுக்கு மரியாதை செலுத்திட்டு அவங்களும் அது போல் அமர்ந்துக்கிட்டாங்க. அப்புறம் கடைசியாக அந்த புதைக்க போகிற நேரத்தில் அந்த உடலுக்கு தண்ணி ஊற்றி கழுவுறாங்க. குடத்துலலாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க எல்லா உறவினர்களும். தண்ணி ஊற்றி முடித்ததும் எல்லாரும் எண்ணெய் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா உறவினர்களையும் கூப்பிட்டு எல்லாரும் தலையில் எண்ணெய் வைங்க அந்த இறந்தவருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் போய் எண்ணெய் வச்சுட்டே இருக்கிறாங்க. என்னையும் வந்து சொன்னாங்க, நீ போய் எண்ணெய் கொஞ்சம் வை அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு அந்த தாத்தாவுக்கு தலையில் கொஞ்சம் எண்ணெய் வச்சேன், இறந்த அந்த தாத்தாவுக்கு. அப்போ திடீர்னு என் காதில் ஒரு சத்தம், எண்ணெய் வச்சுட்டு கையை உதறாமல் அப்படியே போ அப்படின்னு ஒரு பெண்மணி சொல்கிறாங்க என் காதில். என்னடா இது புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே, அவங்களுக்கு இதே ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம கையை உதறாமல் போகணுன்னு நானும் ரோபோட் மாரி இப்படி நடந்து போய் அந்த சேரில் அமைதியாக உட்காந்துக்கிட்டேன். எனக்கு அடுத்து 2-3 பேர் எண்ணெய் வைக்கிறாங்க. அதில் 3ஆவதாக ஒரு மனிதர் எண்ணெய் வைக்கக்குள்ள கையை உதறிடுறாரு. உடனே அந்த பெண்மணி இதெல்லாம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரே பயம் வந்துடுது. குடுகுடுன்னு ரூமுக்குள்ளே போயிட்டு ஓடிட்டாங்க. இதனால் அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலே ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த தாத்தாவோட உடலை கொண்டு போயிட்டு பூஜைலாம் பண்ணி அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. சரி, இப்போது ஃபஸ்ட்டு அந்த காகத்தோட இறப்பை சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த காகத்தோட இறப்பையும் இந்த மனிதர்களோட இந்த இறப்பையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இயல்பாக அந்த காகங்கள்லாம் வந்து கரைஞ்சிட்டு அது பறந்து போயிடுது. அதுக்கப்புறம் அந்த காகம் மக்கி மண்ணோடு மண்ணாக போயிடுது. ஆனால் இந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மனிதருக்கு மாலை போடுறாங்க, எண்ணெய் வைக்கிறாங்க, தண்ணி ஊற்றி கழுவுறாங்க, பூஜை போடுறாங்க, சாம்பலை கொண்டு போய் தண்ணியில் கரைக்கிறாங்க. இது போல் நிறைய சடங்குகளை செய்கிறாங்க. இயற்கையில் எப்படி வந்து ஒரு இறப்பு நடக்குது, ஆனால் மனிதர்கள் அந்த இறப்பை எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. நிறைய சடங்குகள்லாம் சொல்லி அந்த சடங்குகளில் ஏதாவது குறைபாடு வந்துச்சுன்னா நமக்கு தீய ஆவி நம்மளை பிடிச்சிக்கும், அந்த ஆன்மா சாந்தி அடையாது அப்படின்னு பல்வேறு கதைகளை கட்டி வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக பைக் வாங்குவோம். பைக் வாங்கி நார்மலாக பெட்ரோல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினா அது போட்டு ஓடிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு நிறையா எக்ஸ்ட்ரா பீட்டிங்லாம் சேர்த்து அதை அழகுபடுத்துவோம். அதுபோல தான் இந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள், பாரம்பரியம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கைக்கு எக்ஸ்ட்ரா பிட்டிங் தான். அதனால் இதில் ஏதாவது இல்லைன்னா அதை நினச்சி ரொம்பவும் கவலைப்படாதீங்க. அந்த பெண்மணி பயந்தது போல் ரொம்பவும் பயப்படாதீங்க. அது எப்படி காகமும் மனிதர்களும் ஒன்றா, நீ எப்படி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பயாலஜிக்கலாக உயிரின் அடிப்படையில் ரெண்டுமே சமமான உயிரினங்கள் தான். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காகத்துக்கும் பசி எடுக்குது, மனிதர்களுக்கும் பசி எடுக்குது. காகமும் வேட்டையாடுது, மனிதர்களும் வேட்டையாடுறாங்க. காகமும் இனச்சேர்க்கை பண்ணுது, மனிதர்களும் இனச்சேர்க்கை பண்ணுறாங்க. காகமும் கூடு கட்டுது, மனிதர்களும் கூடு கட்டுறாங்க. காகமும் இறக்குது, மனிதர்களும் இறக்குறாங்க. இந்த உடல் தகவமைப்புகள் தான் வேறு வேறையாக இருக்குது. காகத்துக்கு சிறகுகள் இருக்குது, மனிதர்களுக்கு கை கால்கள்லாம் இருக்குது. இந்த உடல் தகவமைப்பு தான் வேறு வேறையே தவிர, ஆனால் இந்த 2 உயிரினங்களோட செயல்பாடுகள் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்குது. ரெண்டுமே மெர்ஜ் ஆகுது பார்த்தீங்களா. அதனால தான் சொல்கிறேன், பயாலஜிக்கலாக உயிரின் அடிப்படையில் 2 உயிரும் ஒன்று தான். அதனால் காகத்தோட இறப்பு பார்த்தீங்கன்னா எப்படி சாதாரணமாக இருக்குது பாருங்கள். அதுபோல் தான் மனிதர்களோட இறப்பும் சாதாரணமானது தான். அதுக்கு இவ்வளோ சடங்குகள்லாம் செய்கிறதுக்கான காரணம் நம்மளோட மன அமைதிக்காக, அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்தவருக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக. இது போல் இறப்பில் தான் எல்லா உறவுகளும் ஒன்று கூடுறாங்க. அப்போ இந்த எண்ணெய் வைக்கிறது, தண்ணி ஊற்றி கழுவுறது மூலமாக அவங்களோட அன்பை பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ இதுதான் காரணமே தவிர, இதில் ஏதாவது எண்ணெய் வச்சு கையை உதறிட்டா தீயாவி நம்மளை பிடிச்சிக்கும் அப்படின்னு பயந்துக்கிட்டு மன உளைச்சல் ஆகிறதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். ஒரு வண்டிக்கு எப்படி எக்ஸ்ட்ரா பீட்டிங் தேவையில்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அது போல் தான் இதெல்லாம் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பீட்டிங்ஸு. உங்களோட வாழ்க்கையில் நிறையா இது போல் தேவையில்லாத சடங்குகள், சம்பிரதாயங்கள்லாம் பார்ப்பீங்க. தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ்லாம் நிறையா இருக்கும். இதில் நீங்கள் ரொம்ப அறிவு தெளிவோடு இருக்கணும். அதனால் அதில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்காக மன உளைச்சல் அடையாதீங்க, பயப்படாதீங்க. அந்த பெண்மணி பயந்தாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்குலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் சாதாரண நிகழ்வுகளாக பார்த்தா போதும். சரி, இது போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக.
அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் யாரோட மனதையாவது புண்படுத்தும் விதமாக நான் பேசியிருந்தேன்னா அதுக்கு என்ன மன்னிச்சுக்கிங்க. நான் நடைமுறை அறிவியலை தான் இதில் பேசியிருக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.